புரிஞ்சா? சரி, ஓகே, இது நான் எடுத்துக்கிறேன். இது வேறு எஃபெக்ட், ஓகேவா? அப்புறம் கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு ஆக்சுவலாக 25ல் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதும், அதுவே செலெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் ஜஸ்ட் அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ஓகே, ஓகே தானே? இங்கே இருக்கா? கண்ட்ரோல் ஜி. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நியூ இது வந்து இது பண்ணி இப்படி வச்சிட்டேன். ஓகேவா? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இது பண்ணிட்டு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த இதுக்கு வந்து என்ன ப்ரஷ்னால் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ப்ரஷ்ஷுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அந்த ப்ரஷ்ஷு டபுள் கிளிக் பண்ணிட்டு இது பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதில் ப்ரஷ் ப்ரஷ் போட்டு எக்ஸ்ப்ளோஷன் ப்ரஷ் இருக்கா, ஜஸ்ட் இப்படி இது பண்ணிட்டு இதை வந்து தான் சாரி இப்போது எப்படி இது பண்ணால் வரும். ஸோ இப்போ இதை வந்து எரேஸாக மாற்றி அந்த இதை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு இதை ஃபில்டரில் போயிட்டு லிக்விஃபை இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை இப்படி சும்மா இது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக அதை இது பண்ணிக்கிறேன், ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த ஆஃப் சைடு. ஓகேவா? புரிஞ்சா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ நம்மகிட்ட இன்னொன்று இருக்குது. இப்போது லேயர் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆகி கொடுத்தா அப்படியே க்ளோஸ் ஆகிடும். ப்ரஷ் எடுத்துகிட்டு ஸோ இதில் இங்கே கொடுத்துருப்பாங்க இருக்கா? இப்போ இதை மாற்றினீங்கன்னா வந்துடும். இதில் நீங்கள் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இருக்குது. இப்போ இந்த ஆங்கிளை இப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது இப்படி மாறிடும். நமக்கு தேவை இந்த பக்கம் தான். ஸோ
வேறு ஏதாவது ஓகே. ஏன் வர மாட்டேங்குது? ஸோ இந்த மாதிரி இது பண்ணிட்டு இப்போது ஸோ ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதில் நான் என்ன பண்ணுறேன், இது இருக்கா, இதை லைட்டாக இது இங்கே ஒரு லேயர் மாஸ்க் இது பண்ணிட்டு இது எல்லாமே இங்கே கான்செப்ட் வைஸாக யோசிக்கணும். ஒவ்வொரு என்னென்ன பண்ணுறேன்னு யோசிக்கூடாது. ப்ரஷ் எடுத்துகிட்டு இதில் நார்மல் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்படி இது பண்ணிக்கணும். இதில் போயிட்டு இங்கே இது தெரியுதா, அங்கே இந்த இது தானே, இதை லைட்டாக எரேஸ் பண்ணிக்கணும். இந்த மெத்தடில் வந்து என்னென்னா இதுக்கப்புறம் இது பண்ணணும் அப்படிங்கிற மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு அந்த கான்செப்ட் எப்படி அப்ளை பண்ணலாம்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? புரிஞ்சா? ஓகேவா? இன்னும் கரெக்டான ஒரு பிளேஸ் இதுன்னு ஃபோட்டோஸ் கிடச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் இது எல்லாமே நீ நல்லா பண்ணலாம். இதே தான் பாம் பிளாஸ்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நடக்கும்போது பண்ணுற இது. ஸோ இது ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், இப்போயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?